So hello மக்களே, welcome to our new channel. Sorry. Hello மக்களே, இது வந்து என்னோட புது சேனல், நியூ சேனல். இதுதான் என்னோட இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ, முதல் வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறேன். அதனால கொஞ்சம் நர்வஸா இருக்க, சில தப்பு எல்லாம் ஆகும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சில ரீல்ஸ் அனுப்பிச்சுனான். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் வீடியோ பண்ண போறேன்னா ஏதாச்சும் ரீலு ஏதாச்சும் டாபிக் சர்ச் பண்ணி அவன் சொன்னா, நான் உனக்கு சில வீடியோஸ் அனுப்புறேன், அதை வந்து நீ ரியாக்ஷன் பண்ணு, நீ என்ன அதை ரோஸ்ட் பண்ணு, எது வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சில வீடியோஸ் அனுப்பிச்சுட்டா. அதுதான் நம்ம பார்க்க போறோம், அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதனால ரியாக்ஷன் கொடுப்போம், இல்லைன்னா அதை ரோஸ்ட் பண்ணப்பா, ரோஸ்ட் பண்ணுன்னா பண்ணுவோம், ரோஸ்ட் ஆச்சுன்னா பண்ணுவோம். சரி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு போயிடலாம். முதல் வீடியோ நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. ஆனா நிறைய இதுக்கு முன்னாடி கூட நிறைய டைம் சீன்ஸ்ல பாத்திருக்கேன். நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம எனக்கு மைண்ட்ல வந்தது என்னன்னா, தலை ஆட்டுறது பார்த்தா நாக்கு எடுக்கிறது பார்த்தா இவ வந்து சாதாரண மனுஷன் இல்ல, இந்த ஸ்னேக் பாபு அவன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க, ஆனா இவன் பாம்பு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தலை இப்படி ஆட்டுறது, நாக்க இப்படி எடுது அப்படின்னு ரொம்ப கிரிஞ்சா இருக்காங்க பசங்க எல்லாம். ஒரு வீடியோ ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் தலை ஆடிட்டே இருக்குதா, நாக்கு எடுத்துட்டே இருக்கா. வேண்டாம், நம்ம அடுத்த வீடியோக்கு போவோம். அவ்வளவுதான். ஆரம்பத்துல ஒரு டைலாக் அனுப்பிச்சு விட்டாங்க, போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்லோ மோஷன்ல நடக்கிறாங்க, பேக்ரவுண்ட் பார்த்து வந்துருக்குது. இவன் வாட்டுக்கு பின்னாடி நாக்கு எடுக்கிறா, தலைய ஆட்டுறா, அவனை சுத்திக்கிறான். அவ்வளவுதான், ஒரு ரீல்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ல வந்துட்டாங்க, நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப பிராண்ட் ப்ரமோஷன் அது இது என்ன சொல்றது. ஆனா இவங்க எல்லாம் ஸ்கூல் போறவங்க எல்லாம் நான் பார்த்தேன். இவங்க எல்லாரும் அதிகமா ஃபேமஸ் ஆனவங்க வந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்களா சும்மா வீடியோ எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவ்வளவுதான், இந்த வீடியோத்துக்கு அப்புறம் இவனோட செருப்பு போச்சு. இவனோட செருப்பு எல்லாம் தேய்ச்சி ஓட்டாயிருக்கும் அந்த செருப்புல. ஆனா கொஞ்சம் கூட ஜஸ்டிஸ் ஆனா செம்மையா இருக்கும்ல. இவன் பாட்டு ஜஸ்டிஸ் கை கீது சரி விழுத்தானா, பின்னாடி இருந்து அந்த டெம்போ வருது, அவன் பாட்டுக்கு ஏறிட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ யாரும் செய்யறது தைரியமே வராது, விட்டுருமா. ப்ரோ என்ன ப்ரோ இது, என்னடா இது, பஸ்ஸ கவுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ் எடுக்க வேண்டியதுதானே, ஒரே பஸ் இப்படி போயிட்டு இருக்காங்க. ஓவர்லோட் பண்ணிட்டு டிரைவர் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களா?
ஆமாண்ணே, இந்த பஸ் மட்டும் கவுனிச்சு முதல்ல இங்க தொங்கிட்டு இருக்காங்க பாருங்க சைடுல பசங்க தாங்களா செய்வாங்க. பேசாம நீ வேணா செத்துரு மச்சான். நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியும். ஆமா ப்ரோ, போட்டு இதெல்லாம் எதுவும் இல்ல, இது வந்து ஒரு வார்னிங். இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா 2வது தடவை எல்லாம் அது ஆச்சு, இதுக்கு மேல காப்பாற்ற முடியாது. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? யார் இருந்தாலும் ஒருத்த பஸ்ஸை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, 10 பேர் பஸ்ஸே கவுத்துருவாங்க போல. ஒருத்த பஸ்ஸை பிடிச்சிட்டு ஸ்கிப்ட் அடிச்சுட்டே போறான். இன்னும் ட்ரெயின்லயே என்ன வாங்கிட்டு போய் அடி வாங்கிட்டு எப்படியோ தப்பிச்சுட்டா ஒரு தடவை. ப்ரோ இந்த மாதிரி தப்பெல்லாம் திரும்பி நடக்காது ப்ரோ. அடுத்த தடவை வாய்ப்பு இல்லை ப்ரோ. என்னடா படிக்க போறாங்க, என்னடா எதுக்குடா சத்தியமா நான் என்னோட ஸ்கூல் டைம்ஸ இது பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன் போல. ஸ்கூலு காலேஜ் டைமு பாதியோட வந்தேன். சரி அதெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் போல. நம்ம பாட்டுக்கு போவோம் வருவோம். அதெல்லாம் பாருங்க, ஸ்கூல்ல வீடியோ எடுக்கிறாங்க, ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு அங்கே இங்கே சுற்றி இருந்தாங்க, பஸ்ஸை கவுக்கணும்னு பாக்குறாங்க. சார் அதெல்லாம் இந்த மாதிரி எதுக்கு பண்ணுவோம். இது நிஜம். இந்த பாட்டு எனக்கு அவ்வளவு ரொம்ப பிடிச்ச பாட்டா இருந்துச்சு. ஆனா இந்த ரீல் வந்ததுக்கு அப்புறம் இது ஆனதுக்கு அப்புறம் லைவ்ல ஆனதுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் இதுவே போட்டுட்டே கிடக்குறாங்க. அது இல்லாம இந்த பாட்டு ஒன்னா கூட பரவாயில்ல, இந்த பாட்டு மேல இவன் மூஞ்சியை காமிச்சுட்டே இருக்காங்க. கடுப்பாயிடுச்சு. இந்த பாட்டு இப்ப இந்த மாதிரி காதுக்கு வந்தாலே ஏன்டா ஓடுது பாட்டு, ஏன்டா கடுப்பா இரிட்டேட்டிங்கா ஆயிடுச்சு. பிடிச்ச பாட்டு இப்ப இரிட்டேட்டிங்கா மாறிடுச்சு. அன்னைக்கு ஏதோ கிசால அடிச்சிட்டேன், ஒரு ஜாலி அடிச்சிட்டேன். அதே மாதிரி நீயும் ஜாலி அடி வாங்கிட்ட மாதிரி போயிடணும், சரியா? அதெல்லாம் வெளியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. இந்த வயசுல எல்லாம் என்னன்னு சொல்ல கூட முடியாது. நீங்க எல்லாம் கழுவ கூட தெரியாது நிறைய பேருக்கு. இந்த வயசுல நாங்கெல்லாம் இது மாட்டிக்குங்க. இவங்க எல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பாருங்களேன். உங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? எங்களதான் பிடிச்சி வெளுத்துட்டு இருந்தாங்க. பிடி சார் எங்க சார் இருக்கீங்க, பிடிச்சி ஏதோ பண்ணுங்க, பிடிச்சி மொட்டை ஆகுங்க. பேண்ட் எல்லாம் எல்லாம் டைட் பண்ணிட்டு 4 வரைக்கும் வெட்டிட்டு எல்லாம் கிராப்ஸ் தான். அதுக்கப்புறம் தொட்டி கெத்து வேற. சார் இது என்ன ஒரு 5வது 6வது கிளாஸ் பசங்க இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்காங்க பார்த்துக்கோங்கப்பா. நாங்க இந்த வயசுல சொன்னாலே அசிங்கமா இருக்கும். என்ன படிக்கிறா? 8வது. பரத்துக்கு சொல்லி சொல்ல. பரத். அவ்வளவுதான். பரத் அது வந்து நருட்டோ இல்ல, பரத். 8வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. சூப்பர். இதனால என்ன சொல்றது? முடிச்சுட்டு என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகணும். என்னது? இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகணும்.
அவ்வளவுதான். இவங்களுக்கெல்லாம் இதுதான் லைஃபோட கோல். எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், போனா இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகும்னா உங்களோட ஃபியூச்சரை காட்டுறாங்க. என்ன நேரத்தை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா முன்னாடி போய் என்ன ஆக போகுதுன்னு காட்டுட்டு நிப்பாட்டுக்காக ரயில் செய்து முடியலதான் இருந்தால ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அவன் முட்டுக்காண்டு கரும்புள்ளிய வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவே அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? இவனுக்கு என்னதான் அப்படின்னு நினைத்து இவனே ஒரு குழந்தை, இவனோட குழந்தை எங்க இருந்து இவனே ஒரு குழந்தை, இவனோட குழந்தை எங்க இருந்து போறான். அதனால ஆத்து எத்து வேற காட்டுறான். அது சொல்லிக்கணும்னு விரும்பப்பா. அன்பே, இந்த பிளாக்ல இருக்கிறானா என் லேபில் இருக்கிறான்னு கணக்கு. என் லேபில் இருக்கிறானா சூப்பர்னு கூட அவன் மேலே கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு போ தைரியம். இத பார்த்தா ஸ்கூல்ல இதெல்லாம் இந்த வீடியோஸ் அவங்க எடுத்துருக்காங்க. ஸ்கூல் டீச்சரு எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் போன் எடுத்துட்டு வர சொல்றாங்க. சொல்றாங்க இல்ல, எடுத்து போயிட்டாங்க, தெரியாம எடுத்துட்டு போயிருப்பாங்க. அங்க போய் இந்த வீடியோவை இவ்வளவு பெரிய வீடியோவா ஷூட் பண்ணிருக்காங்க. தைரியமான பசங்க இருக்காங்க. ஆனா ஸ்கூல்ல எல்லாம் தெரிஞ்சிடணுமே, டீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமே, போன் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கணுமே. தெரியாம ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு இது கொண்டு போனேன், ஸ்மார்ட் வாட்ச். பிரின்சிபல் பூச்சி வச்சுக்கிட்டான். 2 நாளுக்கு அப்புறம் முடிச்சான். அதுக்காக அழுக வச்சிருந்தேன் 2 நாள். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்தா ரைட்ல வலி விடணுமா, லெஃப்ட்ல வலி விடணுமா, இல்ல பூந்து போகுது நம்ம பேக்ல வலி விடணுமா எனக்கு தெரியலங்க. நான் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி வலி விடணும்னு எனக்கு தெரியல. ப்ரோ, எங்கேயோ வழிவிட தேவையில்ல, அங்கே நில்லு. பாட்டு போ, ஆம்புலன்ஸ் பாட்டு போ, மேல ஏத்திட்டு போயிடணும். நீ எதுவும் ரைட்டு போனதா லெஃப்ட் போனதா அங்கே நின்னுக்க. ஆம்புலன்ஸ் வரும், அது பாட்டு அதோட வேலை செஞ்சு போயிட்டே இருக்கும். நான் கை சொல்றேன்பா, நீ அங்கேயே இருந்தப்பா. நாங்க அட்டி விட்டோம் பீச்ல, எங்க ஸ்டைல் ஹவுஸ்ல, சதற விடுவோம் எங்க பேச்சுல. அதான் பாரு கண்ட்ரோல் எங்கதான் முடிச்சுக்கிறோம். ராங்கரிக்கா மாலே இப்பதான வீடியோ ரொம்ப கம்மியா அமைச்சிருக்கோம் போல. ஓகே, இதுதான் என்னோட முதல் வீடியோ. சும்மா பண்ணுங்க செஞ்சேன், சீரியஸாலாம் ஸ்கிரிப்ட் பண்ணி ஐடியா பண்ணி எதுவும் செய்யல. சும்மா உட்கார்ந்து வீடியோ பண்ணிருந்தேன், என்ன மனசுல இருந்துச்சோ அதை பேசுனேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இது முதல் வீடியோ, இது அப்படியே முடிச்சு விட்டுலாம். அது பிளான் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனல்ல வந்து அடிக்கடி நான் கான்டென்ட் போட்டுட்டே இருக்கேன். ஸோ எனக்கு தெரியாது என்னென்ன கான்டென்ட் போட போறேன்னு. போடுவேன், கண்டிப்பா போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.